ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் விளாக் தான் எடுக்க போகிறோம். காஃபி போடலான்னு சொல்லிட்டு பால் பாக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி ப்ரௌனி செய்யலான்னு இருக்கேன். ஃப்ரெண்டு ப்ரௌனி கேட்டுட்டு இருந்தா. சரி, அதனால் அவங்களுக்கு ப்ரௌனி செய்யலான்னு சொல்லிட்டு பட்டரெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரௌனியும் கப் கேக்கும் ஒரு சிஸ்டர் மெஷரிங் கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். இது சண்டே எடுக்கிற விளாக். நாளைக்கு என் ஃப்ரெண்டு வருவாள். பேக் பண்ணுறதுக்குலாம் ப்ராப்பராக பாக்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. இருக்கிற பாக்ஸ் கொடுத்தாலும் கொஞ்சம் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கா. அதனால சரி, ஓகே, நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி வாங்கி வச்சுட்டு அதில் கொடுத்துட்டா அவளுமே கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேக்கிங் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கடையில் போயிட்டு பாக்ஸ் வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன். ப்ரௌனி செஞ்சு ரொம்ப நாளான மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் ப்ரௌனி. சரி, எல்லாமே ஹெல்த்தியாக தான் பண்ண போகிறேன். இதில் மைதாலாம் எதுவுமே போட வேணாம் அப்படின்ற மாதிரி பசங்களுக்கு கொடுக்குறேன்னா, என் பசங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டோட பசங்களுமே ஃபுல்லாமே ராகி, அதுக்கப்புறம் கோதுமை மாவு இதெல்லாம் வச்சு தான் பண்ண போகிறேன். மைதா சேர்த்தா ப்ரௌனி சூப்பராக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ராகி ப்ரௌனியே செஞ்சு கொடுக்கலாம். எப்பயோ ஒரு டைம் செஞ்சு கொடுக்குறேன். அதனால் அது ராகியாகவே செஞ்சு கொடுத்துடலாம், கொஞ்சம் ஹெல்த்தியாகவே எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ராகி தான் கேட்பா. மாவு இருக்குது. அம்மா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்தாங்க பார்த்தீங்களா, அப்பயே ராகி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுவுமே நான் கொஞ்சம் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வெளியில் வச்சா ஒரு மாதிரி பூச்சி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அது எல்லாத்தையும் ஜலிச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அதனால கொஞ்சம் நாள் படம் இருந்தால் கூட நல்லா தான் இருக்குது. ஒரு 3 பிஸ்கெட்டு, ஒரு கப் காஃபி போதும். இதுவே நைட்டு வரைக்குமே தாங்கும். 8 மணிக்கு மேலே நம்ம நைட்டுக்கு ஏதாச்சும் டின்னர் செஞ்சு சாப்பிட்லாம். காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மெஷரிங்லாம் ப்ரௌனி பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் பார்க்குறேன். காஃபி குடிச்சு முடிச்சிட்டேன். ப்ரௌனி செய்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். 1 kg ப்ரௌனி பண்ண போதுன்னா அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். டார்க் காம்பவுண்ட் 300 கிராம் வச்சுருக்கேன். ஒயிட் சுகர் 150 கிராம் வச்சுருக்கேன். ப்ரௌன் சுகர் 150 கிராம் வச்சுருக்கேன். ராகியும் கம்பும் சேர்ந்த மாதிரி 150 கிராம் வச்சுருக்கேன். இதை நீங்கள் அப்படி இல்லை வேணான்னா கூட மைதா 150 கிராம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை கோதுமை கூட வச்சுக்கலாம். கோதுமைலாம் அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. மைதாவில் செய்வாங்க, இல்லை ராகியில் பண்ணுவாங்க. கம்பு மாவும் ராகி மாவும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 150 கிராம் இருக்குது. சாக்கோ பவுட்ரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் 250 கிராம் இருக்கணும். இது 100 கிராம் பட்ரு, இது ஒரு 100 கிராம் பட்ரு. 200 கிராம் பட்ரு இங்கே இருக்குது. 50 கிராம் பட்ரு இங்கே மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் 250 கிராம். இதுதான் ப்ரௌனிக்கு மொத்தம் தேவைப்படுற பொருளெல்லாம். 4 முட்டை எடுத்து வச்சுக்கலாம். இதில் 6 முட்டை இருக்குது. இது 2 முட்டை எடுத்து வச்சுட்டு 4 முட்டை போட்டுக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இந்த டார்க் சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது ஃபுல்லாக இப்போ கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் மெல்ட் ஆகிறது கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும், எல்லாம் லேட் ஆகும். வாங்க இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டா சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். ரொம்ப பெருசாக இருந்ததுதான் மெல்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அப்படின்னா நம்ம ஓடிஜியில் கூட வச்சு அதை அப்படியே மெல்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி செஞ்சதில்லை. சாக்லேட் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். சாக்லேட்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. ப்ரௌன் சுகர் 150 கிராம் வச்சோம் பார்த்தீங்களா, அது சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் பவுட்ரு பண்ணது போட்டுக்கலாம். பிளெண்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஒயிட் சுகர் முழுசாக சேர்த்துருக்கேன். இல்லைனா பவுடர் சுகர் பண்ணிக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ணிட்டா நம்ம மிக்ஸ் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை 4 முட்டை போட்டுக்கலாம். 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகர் ரெண்டுமே போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மெஷரிங்லேயே ரொம்ப குட்டியாக இருக்கும். அதில் சால்ட் போட்டுக்கிறேன். இதில் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு சொல்லுங்கள். ஆனால் இது கரெக்டாக தெரியுமா என்னன்னு தெரியல. எனக்கு கேமரா வைக்கிறதுக்குமே வேறு இடம் கிடையாது. ஸ்டாண்ட் ஒன்று வாங்கணும். அது கொஞ்சம் காசு அதிகமாக ஆகுமா, அதனால் அதை பார்த்து வச்சுட்டு இருக்கேன். அது இப்போ குட்டியாக ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்குது. அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய ஸ்டாண்ட் இருக்கு என்கிட்ட. அது எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது. இதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தெரியலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சா. பாதாம் முந்திரி ரெண்டுமே எடுத்துட்டேன். பாதாம் முந்திரி நல்லா பொடி பண்ணி வச்சாச்சு. இந்த சாக்லேட்டுமே நல்லா ஆறிடுச்சு. இதோட இந்த சர்க்கரை முட்டைலாம் வச்சோம் பார்த்தீங்களா, இதோட டார்க் சாக்லேட்டுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே சைடில் கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ராகி மாவும் சாக்கோ பவுடரும் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா பேச்சுலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுக்கும் போது நல்லா மெல்ட் ஆகிருக்கும். சாக்லேட் க்ரீம் மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும் பார்க்கும் போதே. பார்க்கலாமா?
பாருங்கள் தெரியுதுங்களா? பட்டர் ஷீட் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த டின்னில் வந்து போட்டுக்கலாம். இந்த பபிள்ஸ்லாம் இருந்தால் ஃபுல்லாக வந்து உடஞ்சிரும். அதனால தான் இதை பண்ணுறது. பாதி வந்து ஃபுல்லாக வந்து நட்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். மிச்சம் இருக்கிற பாதியில் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாகவே போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம பசங்க தான் சாப்பிட போகிறாங்க. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். 3/4 பக்கம் வந்து ஃபுல்லாக நட்ஸு தான் வந்து பொடி பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இன்னும் வந்து ஒரு 1/4 பக்கம் தான் இருக்குது. அதை வந்து நம்ம சாக்கோ சிப் வந்து போட்டுக்கலாம். தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பார்க்கவே. சரி ஓகே, டைம் முடிஞ்சிச்சு, நம்ம போயிட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாமே உள்ளே வந்து ப்ரௌனிலாம் வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு 30 நிமிஷம் வந்து நம்ம பேக்கிங் டைம் வச்சுப்போம். வேணும்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 25 வச்சா கூட கரெக்டாக இருக்கும். ஆனால் 30 நிமிஷம் வச்சுக்கிறேன். ஓடிஜி எப்படியா இருந்தாலும் எனக்கு வந்து சொதப்போம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேன். ப்ரௌனி ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. பேக் பண்ணி முடிச்சிட்டேன். ப்ரௌனியுமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். பாக்ஸில் தான் எடுத்து வைக்கலான்னு இருக்கேன். இன்னும் வந்து பாக்ஸ் வாங்க போகல. சரி டைம் ஆகிடுச்சா, அதனால் வந்து கடைக்குமே போகல. இப்போதைக்கு இதை எடுத்து வச்சுட்டு நாளைக்கு போயிட்டு கடையில் போயிட்டு பாக்ஸ் வாங்கிட்டு வந்து பேக் பண்ணிக்கலான்னு இருக்கேன். சரி ப்ரௌனி வந்து எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்ப்போமா? சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. ப்ரௌனி எல்லாமே வந்து குட்டி குட்டியாக வந்து பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம். ப்ரௌனி சூப்பராக இருக்குது. பார்க்க நல்லா இருக்குது. சாப்பிடவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். The next day. பாக்ஸ் வாங்கலான்னு பார்த்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால் சரி இதுக்கப்புறம் போக வேணாம், நைட் ஆகிடுச்சுன்னு போகலை. சரி காலையில் எழுந்திரிச்சோன்னே ரோஷன் மித்தி 2 பேருமே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு போயிட்டு பாக்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம செய்கிறது எல்லாமே ஒரு நீட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். அவளுமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால பாக்ஸ் போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு போனேன். ஆனால் அங்கே நான் போய் தேடின இடத்துல சுத்தமாக பாக்ஸ் இல்லை. இதுக்கு முன்னாடி போன மாதம் வந்து இங்கே தான் போனேன். குட்டியாக ஒரு ஷாப்பிங் மாதிரி போனேன். அப்போ இருந்துச்சு. இப்போ போய் பார்த்தா இல்லை. சின்ன சின்னதாக பிரியாணி பாக்ஸ் மாதிரி இருக்குது. சரி அதை வாங்கிட்டு போய் என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அங்கேயே வச்சுட்டு நம்ம போனது என்னமோ பாக்ஸ் வாங்க தான் போனேன். ஆனால் அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் பாக்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு தேவைப்படுது. ஏதாச்சும் வந்து பேக் பண்ணி வச்சுனா கூட அந்த பிஸ்கெட்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் வேணும். பெரிய பக்கெட் மாதிரி வச்சுருக்கணும், அதில் தான் வைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாக வந்து காற்றுலாம் போக மாட்டேங்குது. எல்லாம் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் சரி இந்த பாக்ஸ் வாங்கினா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அப்படியே காம்போ மாதிரி போட்டிருந்தாங்க. 165 ரூபாய் இதோட ப்ரைஸு. கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ரொம்ப பிளாஸ்டிக்லாம் இல்லை, டப்பர் வேர் மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்தது. இது ஓகே, நம்மள வந்து காற்றுலாம் போகாதுன்றதுனால இதை வந்து வாங்கிட்டேன். கொஞ்சம் ஹேர் டைட்டாக இருக்கும். அது 3 பாக்ஸ் வாங்கினதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து இது வந்து டீயில் தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து வர்க்கி, அதுக்கப்புறம் வந்து காஃபி பொடி வந்து பாட்டிலாக வந்து வாங்கிட்டேன். குட்டி குட்டியாக வந்து மினி முறுக்கு மாதிரி வாங்கியிருக்கேன். ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொடுத்து அனுப்பலாம். அப்புறம் பர்ஃபி வந்து வேர்க்கடலை பர்ஃபி வந்து வாங்கியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பேக்கிங் பண்ணுறதுக்கு நான் பிஸ்கெட் வந்து ரெடி பண்ணல இன்னும். அதுக்கப்புறம் வந்து கப் கேக் பண்ண போகிறேன். இது ரெண்டுத்துக்குமே வந்து எனக்கு பட்ரு தேவைப்படுது. அதனால சரி போய்ட்டு பட்டருமே வாங்கிட்டு வந்துட்டேன். பச்சை வாழைப்பழம் வாங்கிக்கலாம். கப் கேக்குக்கு வந்து பச்சை வாழைப்பழம் நல்லாயிருக்கும். ஆனால் அது பார்த்தா பச்சை வாழைப்பழம் மாதிரியே தெரியல. கேட்டால் பச்சை வாழைப்பழம் தான் சொன்னாங்க. கலர் பார்த்தா க்ரீனெல்லாம் இல்லை. சரி ஓகே வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கப் கேக்குக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 60 கிராம் வந்து வாழைப்பழம் வந்து கட் பண்ணிக்கலாம். குட்டியாக வந்து ஒரு ஸ்பூனில் வந்து வெனிலா எசன்ஸ் ஊற்றிட்டு ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். 50 கிராம் வந்து பட்ரு வந்து வச்சுருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும், ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்க வேணாம். அது கொஞ்சம் சீக்கிரமாக மெல்ட் ஆகாது. இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிலாம் எல்லாமே உடச்சி விட்டுட்டு 75 கிராம் வந்து ஒயிட் சுகர் போட்டிருக்கேன். இது வந்து ப்ரௌன் சுகர் போட்டால் நல்லா இருக்காது. 75 கிராம் கோதுமை மாவு போட்டிருக்கேன். நான் வந்து மைதாலாம் யூஸ் பண்ணல. மைதா தான் அதில் போட்டிருந்தாங்க. மைதா வேணான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். எந்த ஸ்பூனில் வந்து வெனிலா எசன்ஸ் போட்டணும் அதே ஸ்பூனில் வந்து பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். சாக்கோ சிப் வந்து நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு வந்து போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து போன வாரம் பண்ணும்போது நான் ப்ரௌன் சுகர் தான் போட்டேன். அந்தளவுக்கு வந்து கப் கேக் வந்து ரொம்ப ஃபஜ்ஜியாலாம் இல்லை. அதனால் இந்த டைம் வந்து ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன். கப் கேக்குமே வந்து ரெடி ஆகிடுச்சு. 25 நிமிஷம் தான் வந்து பேக்கிங் டைம் வச்சேன். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே வந்து எல்லா வேலையும் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். பிஸ்கெட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து விலாக் போட்டிருக்கனால பிஸ்கெட்டோட டீட்டெயில் வந்து சொல்லலை. இது சும்மா இங்கே கேமரா வந்து செட் பண்ணேன். ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் கிட்டத்துலேயே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாலாம். சரி கொஞ்சம் சீக்கிரமாக எல்லா வேலையுமே பார்த்துட்டேன். வீடு முழுக்க அவ்வளோ குப்பையாக இருந்தது. எல்லோரும் க்ளீன் பண்ணிவிட்டு மாப்பெலாம் போட்டு வச்சுட்டு ரெடியாக உட்காந்துட்டு இருந்தேன். சரி ஓகே நம்ம கேமரா வைக்கலாம், அவளுக்கு தெரியாதுன்ட்டு வச்சுருந்தேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா அவளுக்கு தெரியாமல் எடுக்கலான்னு தான் பார்த்தேன்.
தெரிஞ்சாலும் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் ஜன்னல் கிட்ட தான் வச்சுருந்தேன். அது பக்கத்துலேயே வந்து நான் ஃபோனில் வந்து பாட்டு கேட்டுகிட்டே தான் வந்து வீட்டில் இருக்கிற வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ வேலை இருந்தது. கொஞ்சம் டென்ஷனாக ஆகிடுச்சு வேறு. அவள் கொஞ்சம் கிட்ட வர வர வந்து நம்ம அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிருவோமா, கொஞ்சம் வந்து அவகிட்ட உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கணும். நம்ம வந்து வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி வீடெல்லாம் கொஞ்சம் வந்து க்ளீனாக இல்லைன்னா நம்ம உட்காந்து பேசுகிற மாதிரிலாம் இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் அந்த ஃபோனை வந்து அவள் பார்த்துட்டா. அப்புறம் பார்த்தா பக்கத்தில் வந்து கேமரா வந்து ஆனில் இருந்தது. நீ ஃபோன் தானே வச்சுருக்க அப்படின்னா. இல்லை நீ நான் வந்து இதை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படியே வந்து சும்மா அப்படியே ஜாலியாக பேசிகிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் வெளில கிளம்பலாம். நான் வந்து அன்றைக்கி நான்வெஜ்லாம் எதுவும் செய்யலை. நேற்றுக்கு வந்து சஷ்டின்றதுனால நான்வெஜ் எதுவுமே எடுக்கவே இல்லை. சரி அவள் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி வரும், சாப்பாடு ரசம் தான் வச்சுருந்தேன். அதுவே வந்து என் ஹஸ்பண்ட் திட்டியிருந்தாங்க, ரசம் வச்சு யாராச்சும் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு. ஆனால் சொல்லுவாங்க வந்தவங்களுக்குலாம் ரசம் வச்சு கொடுக்கக்கூடாதுன்னு. என்கிட்ட அதுதான் இருந்தது. மிளகாத்தூள் வேறு இல்லை, சுத்தமாக தீர்ந்து போயிடுச்சு. நேற்றுக்கு தான் வந்து மிளகாத்தூளுமே வந்து அரைச்சேன். அவள் போனதுக்கப்புறம் தான் அந்த தூளே அரைச்சேன். அதனால் எந்த குழம்புமே என்னால் வைக்க முடியல. கேரட் பீன்ஸ் வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். மினி விலாகில் வந்து காமிச்சிருப்பேன். அதை வச்சு தான் 2 பேரும் அப்படியே 3 பேரும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுருந்தோம். என் ஹஸ்பண்டுமே வந்துட்டாங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி எங்கேயாச்சும் வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணேன். ஆனால் அவள் வேணான்னு தான் சொன்னான். எனக்கு என்னமோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எதுவுமே வந்து நான்வெஜ்ஜெல்லாம் செய்ய முடியலையே அப்படின்ற மாதிரி. சரி ஓகே நம்ம வெளியில் போயிட்டு ஒரு ஐஸ்கிரீமு இல்லை டெசர்ட் மாதிரி சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். அவள் இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டு பசங்க ஸ்கூலில் கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு அப்படியே போகணும். அவள் வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லிட்டு ஃபலோடா தான் வாங்கினோம். எங்களோட ஃபேவரட் ஃபலோடா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்களுக்கு இந்த இடத்துல. சரி அவ்வளோ நானும் வந்து சேர்ந்து சாப்பிட்ணும், தனியாக வரணும் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப நாளாக நினச்சி பார்த்துட்டே இருந்தேன். சரி ஓகே அதுக்கான டைம் இன்னைக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த மேடம் இதுக்கப்புறம் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியாது, லேட் ஆகும். அவள் எப்போ வருவான்னு தெரியாது. வரலட்சுமி பூஜைக்கு சொல்லியிருக்கா. அவள் இங்கே வரும்போதே சொல்லிட்டேன், நான் வரலட்சுமி பூஜைக்கு ஃபோன் பண்ணுவேன், நீ வந்துடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்படியும் வந்து அப்போ வருவான்னு நினைக்கிறேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இப்போ சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணி அவளை கூப்பிட்டு போயிட்டேன். எப்போவுமே என் ஹஸ்பண்டோடு தான் இந்த இடத்துக்கு போவோம். சரி இப்போ வந்து என் ஃப்ரெண்டோடு போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. எல்லாருமே வந்து நல்லா கதை பேசிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவளுமே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டா. அவளை கூப்பிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு வரதுக்கே டைம் ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து நேற்றுக்கு போட வேண்டியது, ரொம்ப டைம் ஆகிடுச்சு, எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட்டிருக்கு. இன்றைக்குமே கொஞ்சம் லேட்டாக வரும் தான் நினைக்கிறேன். சரி ஓகே விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.